வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தொடர்ந்து பேசலாம். காவிரி நீர் கர்நாடகம் கைவிரிப்பு அப்படின்னு செய்தி இருக்கு. அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறது? கர்நாடகத்திற்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு தங்கள்கிட்ட இல்லை, குடிக்கிற தண்ணிக்கு மட்டும்தான் இருக்குது என்று சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு இல்லை இருக்குது, எங்களுக்கு செப்டம்பர் 30க்குள்ளே 132 டிஎம்சி கொடுக்க வேண்டியது மிச்சம் இருக்குது தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பின்படின்னு. கூர்மையாக பார்த்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சருடைய அறிவிப்பு, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய அறிவிப்பு, சட்டப்பேரவை தீர்மானம், எதிலும் தீர்ப்பாயம் என்ற சொல்லே இல்லை. காவேரி ட்ரிபியூனல் பற்றி அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, இதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட இவ்வளோதான் தண்ணி இருக்கே, இல்லை சுத்தமாக வற்றி போச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு இல்லை, அங்கே வெள்ளம் அலையடித்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டில் எது உண்மைன்னு யார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழுவும். மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுவை அமைக்காமல் இந்த பகிர்வை செயல்படுத்தவே முடியாது. இது எப்பயோ அமைத்திருக்கணும். 2007 வந்த தீர்ப்பு அது. இதுவரை அது அமைக்கப்படலை. இப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம், இவ்வளவு காலம் கழித்து 1 மாதத்திற்குள் நீங்கள் அமைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு இடையில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று வந்த உத்தரவுகள் 2 விதமான உத்தரவுகள். ஒன்று, ஒரு நாளை ஒரு வினாடி 3000 வினாடி கண்ணடி வீதம் திறந்து விடணும் இந்த தேதி வரைக்கும்னு சொல்லி காவிரி மேற்பார்வை குழு சூப்பர்வைசரி கமிட்டி சொன்னது ஒன்று. ரெண்டாவது, அதில் திருத்தம் செய்து ஒரு நாளைக்கு 6000 வினாடி கண்ணடி வீதம் திறந்து விடணும்னு சொன்னது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டோட கோரிக்கை இதை விட அதிகம். இப்போ இந்த ரெண்டில் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றம் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சூப்பர்வைசரி கமிட்டியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நாங்கள் என்ன இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, நாங்கள் கொடுத்தா உண்டு, கொடுக்காட்டி இல்லை. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு, அரசமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது. இங்கே நியாயம், உரிமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதி எடுத்துக்கொண்டு தானே முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி ஏற்றிருக்கிறாங்க, யாரோ இல்லையே. அப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்பு மிக தெளிவாக இருக்குது. அதை பற்றிய பல்வேறு கேஸில் வழக்கு சட்டங்கள் இருக்கு. அதில் பூரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 262வது உறுப்பின்படி இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் என்பது மத்திய அரசினுடைய பொறுப்பு தான். மாநில அரசுகிட்ட அதை ஒப்படைச்சி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். எப்போ பிரச்சனை எழுந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பாயிடுது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுறாரு வேற விஷயம், அதை இவங்க ஏற்றுக்கொள்ளலை. 262 மீறுறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இந்த நாட்டின் சட்டம். இட் இஸ் லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த லா ஆஃப் த லேண்ட். நீ அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம், ரெவ்யூ பெட்டிஷன் போடலாம். ஆனால் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற உரிமை, நேற்று மோகன் பராசரன் சொல்றார், ஒரு சட்ட வல்லுநர் என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு மாநில அரசு செயல்படுத்த மறுத்தால் இராணுவத்தை அனுப்பி செயல்படுத்தலாம்னு சொல்றார். சரி, அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? இல்லை, இது முழுசும் சட்ட ரீதியான போராட்டத்திற்கு அப்பாற்பட்டு இதனுடைய அரசியல் ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல். அவர்கள் இதை ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அரசியல் கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏன்னா இது யார் ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்ற மாதிரி, யார் இந்த முடிவை எடுப்பது, இது ஒவ்வொரு முறையும் இது பாஜக எடுத்துக்க வேண்டும் என்று காங்கிரஸும், காங்கிரஸ் எடுக்கட்டும் என்று பாஜகவும் தங்களை தாங்களே ஒத்தரைமால் ஒருத்தர் பழி போட்டுக்கொண்டு அல்லது அந்த முடிவை தள்ளி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை தரமும் செய்யும்போது எந்த முடிவையும் அவர்களாக எடுத்ததே இல்லை. எல்லாமே உச்சநீதிமன்றம் தெரிவித்த பிறகு, உச்சநீதிமன்றம் தெரிவித்ததையும் மீண்டும் வலியுறுத்துவதற்கு அவரிடமே போய் நாம் கேட்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அத்தனை பொறுப்பையும் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் தெரிவித்து விட்டது, இப்போ உச்சநீதிமன்றம் தெரிவித்த பிற்பாடு நாங்கள் தண்ணீரை விட வேண்டும், இப்போ தண்ணீரை விட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடைமுறைகள் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அதிகபட்சம் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை இழக்க முடியும். அப்போ அந்த ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியலை செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு ஹீரோய்க்கான ஒரு விஷயமாக அது மாறி போவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை, அதனுடைய உத்தரவை ஏற்று செயல்படுத்துவது என்பது அரசியல்வாதிகளுக்கு அதை மனதில் எந்த இடத்திலுமே அதற்கான ஒரு இடமே இல்லாமல் அது முழுசும் தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே மையப்படுத்தி அவள் செயல்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அத்தனையுமே.
ஓகே, இது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டம் அதை நடைமுறைப்படுத்தணும்னா சித்தராமையா வேற மாதிரி சொல்லியிருக்கிறார் நேற்று. சட்டப்பேரவை முடிவுக்கு மட்டும்தான் அரசு வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சட்டமன்றம் வெர்சஸ் உச்சநீதிமன்றம் இதை கொண்டு போய் சட்டமன்றம், நீதிமன்றம், ஆட்சித்துறை இவற்றுக்கு இடையில ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும். ஒரு நேர் செய்தலும் சரி செய்தலும் என்பது இருக்கணும். சட்டமன்றம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? நான் ஒரு சாதாரண ஒரு கற்பனையாக கேட்குறேன். சிந்து நதி தண்ணி எங்களுக்கு சொந்தம்னு கர்நாடகம் ஒரு தீர்மானம், சட்டசபையில் தீர்மானம் போட்டால் சித்தராமையா அதை செயல்படுத்த முடியுமா? இல்லை, அவங்க ஊரில் இல்லாது அவங்க அதிகாரத்துக்கு. அதே போல தான் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் என்பது அந்த சட்டசபையின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல. இது கான்ஸ்டியூஷன் தெளிவாக இருக்கு. நீங்கள் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாது. நீங்கள் அப்போ அத்துமீறுகிறீர்கள், சட்டத்துக்கு விரோதமாக போறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற உரிமை எந்த சட்டப்பேரவைக்கும் இல்லை. நாங்கள் வந்து வி டிஃபை த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், வி வயலேட், எங்களுக்கு கடைப்பிடிக்க முடியாத கட்டாயத்துக்கு. நீங்கள் வெளிப்படையாக கேட்க வேண்டியது என்ன? எங்கள்கிட்ட தண்ணி இல்லைங்க, உச்சநீதிமன்றம் திருப்பி திருப்பி கொடுக்கணும்னா நான் எங்கே கொடுக்கறது? 3000 டிஎம்சி கொடுக்க, 3000 கனடி வினாடி கனடியும் கொடுக்க முடியாது, 6000 வினாடி கனடியும் கொடுக்க முடியாது, எதுவுமே முடியாது. வேணா வந்து பார்த்துங்க. யார் பார்த்துக்கணும்? மேலாண்மை வாரியத்தை சீக்கிரம் அமைச்சிருங்கன்னு கேளுங்க. அதானே ஒரே வழி. சீக்கிரம் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிட்டிங்கன்னா அந்த போர்டு பார்த்து தண்ணி இருந்தால் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அது ஒன்றும் தமிழ்நாடு அமைக்க போகிற போர்டு கிடையாது. அது ஒரு சட்ட ரீதியான ஏற்பாடு. ஏற்கனவே இதெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் செயல்பட முடியுது, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு இடையில் செயல்படும். இது ஃபராக்கா பேரேஜில் இல்லை, தாமதப்படுத்துறதுனால என்ன நடந்துரும்னு கர்நாடகா நினைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை தள்ளி போடுவதன் மூலமாக என்ன நடந்துரும்னு ஐயா சொன்னதுதான். அரசியல் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் இனவெறியை தூண்டிவிட்டு காவிரியில் உங்களை விட நாங்கள் தான் தீவிரம், உங்களை விட நாங்கள் தீவிரம். பாருங்க என்ன அப்பட்டமாக நடக்குது பாருங்க. நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது, வாழப்பாடி ராமமூர்த்தி மத்திய அமைச்சராக இருக்கும்போது இந்திய அரசு தமிழகத்திற்கு நீதி செய்யவில்லை, இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் வெளிப்படையாக பேசியதற்காக நரசிம்மராவ் கூப்பிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு பேசாதீங்க. ஏனென்றால் அமைச்சரவை கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்கே அனந்தகுமாரும் சதானந்த கவுடாவும் மோடி அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கர்நாடக அரசினுடைய முடிவுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க. தமிழர்கள் தேவையில்லாமல் ஒன்று செய்கிறார்கள், கன்னடர்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்று சதானந்த கவுடா அப்பட்டமா மறைக்கிறார், எல்லாத்தையும் மறைச்சு பேசுறாரு. ஆனா மோடிக்கு எதுவுமே தெரியாதா? அவர் வெளிநாடு போயிட்டா ஊர் பேப்பரே படிக்க மாட்டாரா? சதானந்த கவுடாவும் ஆனந்தகுமாரும் எப்படி மத்திய அமைச்சரவையில் நீடிக்கிறாங்க? நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது வேற விஷயம். இது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, நீதிமன்ற அவமதிப்புன்னு வழக்கு அடுத்த திசை நோக்கி பயணப்பட போகுது. அது அப்புறம். ஆனா இப்ப பால் வந்து மத்திய அரசிட்ட இருக்கு, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், எடுப்பாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? கண்டிப்பா இப்ப நீங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்ப உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 4 வார காலகட்டத்திற்குள் அவர்கள் வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை நியமிக்க வேண்டும். இப்ப இவருடைய நோக்கமும் என்னவென்றால், கர்நாடக அரசினுடைய நோக்கமும் என்னவென்றால், இதை எவ்வளவு தூரம் ஒத்தி போட முடியுமோ ஒத்தி போட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டவுடன் அந்த பொறுப்புகள் அத்தனையும் மத்திய அரசிடம் போய்விடும். இப்போ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாங்க வந்து இந்த முடிவு எடுக்கல, இது காவிரி மேலாண்மை வாரியம் எடுத்த முடிவு, அவர்கள் வந்து தண்ணீர் திறந்து விடுகிறார்கள் அல்லது வந்து அந்த நிர்வாகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு தைரியமாக அவர்கள் வந்து மத்திய அரசின் மேலும் மத்திய பாஜகவின் மேலும் அவர்களுக்கு பழி சுமத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இல்ல, அங்க எப்படி மத்திய அரசு மேல நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தானே. மத்திய அரசு நீங்க குறை சொன்னா கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்க வந்து அடிபணிஞ்சு அதை செய்யறோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம்னு மத்திய அரசு சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியும். அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்கும். நாங்கள் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவின் பேரில் நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லும். ஆனா இங்கே உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் வந்து அந்த பொறுப்பை அந்த செயல்பாட்டை நிச்சயமாக பாஜகவுக்கு எதிராக திருப்புவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு உண்டு. இதுதான் அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ். ஆனா நீங்க சட்ட ரீதியா நீங்க சொல்வது சரி. அதாவது கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தோம் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்லணும். இப்ப அதனாலதான் இவர் கூட போய் உமா பாரதியை சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டாம் அப்படின்னு அவர்
பேசுறாரு. அது அடிப்படை காரணம் என்ன, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் அந்த நீர் நிர்வாகம் அத்தனையுமே அதனுடைய பொறுப்புக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை இவர்கள் எவ்வளவு தூரம் வந்து தாமதப்படுத்த முடியும், அல்லது அதை வந்து விரைந்து நீங்க வந்து மத்திய அரசு செயல்படுத்தினால் அதனுடைய பொறுப்புகளை அதாவது இது அடிப்படையில் என்னன்னா, அந்த தண்ணீரை வந்து ஒரு காலச்சுத்தின பாம்பு மாதிரி அவர்களே அதற்கு மேல் திரும்ப 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 அதை அரசியலாக்கி கொண்டே வந்த பிற்பாடு இன்றைக்கு தாங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக தங்களால் போக முடியவில்லை. அந்த ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இது என்னன்னா, இந்த மாநில பித்துன்னு இருக்கு. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய தங்களுடைய உரிமை, தங்களுடைய இடங்கள் அப்படிங்க பேச ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி நதிநீர் இன்டர்ஸ்டேட் மாதிரியான ஒரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை வரும்பொழுது அவர்களால் தங்களுடைய கருத்துகளுக்கு எதிராக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க, உடனடியாக பதில் சொல்ல முடியாம இதை மொத்தம் நீதிமன்றத்தினுடைய பொறுப்புக்கு விட்டுறாங்க, அல்லது மத்திய அரசினுடைய பொறுப்புக்கு விட்டுறாங்க. உண்மையில் அந்த ஸ்டேட்மென்ட்ஷிப்னு ஒன்று இருக்கு. நாம் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும் என்ற இந்த மாநில அல்லது இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பொறுப்பு என்பது இங்கே முழுமையாக கை கழுவப்பட்டு விட்டது. அதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சா அது வந்து மத்திய அரசு தான் அந்த முயற்சி எடுத்ததுன்னு கர்நாடக காங்கிரஸ் அரசு இப்ப சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நாங்க தண்ணீர் திறந்து விட முடியாது, தண்ணீர் இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க கோட் பண்றாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எங்களால் வந்து அடிபணிஞ்சு போக முடியாதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கிற போது காவிரி மேலாண்மை வாரியமா அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் அமைக்கப்படுகிறது. அது எப்படி மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது கூட்டி கழித்து பார்த்தால் இறுதியாக கிடைக்கிற முடிவு என்னன்னா, இந்திய சட்டங்களை மதிக்க மாட்டோம் என்று கர்நாடகம் சொல்கிறது. காங்கிரஸ் தலைமை மட்டும் சொல்லலை. சதானந்த கவுடா இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்பு தன்னுடைய தலைவர்களிடம் கலந்து கொண்டார். நேற்று இந்து செய்தி அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. யார்? சோனியா காந்தி, ராகுல் காந்தியோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்கன்ட்டாங்க. இந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்தவர் தேவகவுடா. இல்ல, காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து நீங்க சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்க அப்படின்னு சொன்னதாக தான் செய்திகள். இல்லை, நேற்றைய ஹிந்து செய்தி வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தண்ணீர் விடுவதில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. நம்ம மேலாண்மை வாரியம் கூட பிறகுங்க, மேலாண்மை வாரியத்துக்கு 1 மாத அவகாசம் இருக்கு. இப்போ உடனடி உத்தரவு என்னன்னா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறந்து விடணும் என்பது இமீடியட்டா நடைமுறைப்படுத்த வேண்டிய உத்தரவு. இல்ல, அதான் அவங்க விளக்கம் சொல்றாங்க. 27 டிஎம்சி தண்ணீர் இருக்கு, குடிநீருக்கே 24 டிஎம்சி தான் வந்து தண்ணீர் எங்களுக்கு தேவைப்படுது. மேட்டூர் அணையில 52 டிஎம்சி தண்ணீர் வந்து வச்சிருக்காங்க. குறுவை சாகுபடி அவங்க முடிச்சுட்டாங்க, சம்பா சாகுபடிக்கு தான் தண்ணி கேட்கறாங்க. குடிநீருக்கே நாங்க தண்ணி இல்லாத போது சம்பா சாகுபடிக்கு எப்படி தண்ணி கொடுக்க முடியும்? இப்ப அவங்களுக்கு குடிநீருக்கு தண்ணி வேணும், எல்லாமே வேணும். இப்ப பிரச்சனை கர்நாடகத்துக்கு பிரச்சனையே இல்லை என்பதல்ல என்னுடைய வாதம். என்ன பிரச்சனைனா, எனக்கு கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக அவங்க சட்டப்பையில கைவிட்டு நான் எடுக்க முடியாது. இதான் இங்க பிரச்சனை. அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க இல்லைன்னா கேட்கலாம், அது வேற செய்தி. எங்க கேட்கலாம்? மேனேஜ்மெண்ட் போட்டுருந்துச்சுன்னா அங்க போய் கேட்கலாம். ஏன்னா இது எல்லா செய்திகளுமே ஆல்ரெடி த்ராஷ்ட் அவுட் பை தி ட்ரிபியூனல். இது எல்லா விஷயத்தையும் அவங்க தீர்த்துட்டாங்க. ஜூன் மாசத்துல தொடங்கி அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் தண்ணீர் திறக்க வேண்டிய அளவு, அதை அளப்பதற்கான வழிமுறை, தண்ணி குறைவாக இருந்தால் எப்படி ப்ரோராட்டா பேசிஸ்ல பிரித்து கொள்றது, இது எல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு சென்னைக்கு குடிநீர் இல்லைன்னா அதுக்காக என்ன வேணாலும் வீராணத்துக்கு எங்களுக்கு தண்ணி வரணும், எனவே நாங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு நம்ம வாதிடவே முடியாது. நமக்குன்னு ஒரு அளவு கொடுத்தாச்சு, இவ்வளவுதான். நீ வந்து ஒரு 192 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டாகணும், பிலிகுண்டில் அளவு வரணும் நமக்கு மொத்த ஆண்டில். ஆனால் மொத்த கணக்கு மட்டும் இல்லாமல் ஜூன்ல இவ்வளவு, ஜூலைல இவ்வளவு, ஆகஸ்ட்ல இவ்வளவு, குறுவை சம்பாவை கணக்கில் கொண்டுதான் இது எல்லாமே போட்டிருக்காங்க. இல்ல, இவ்வளவையும் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அவங்க இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் இவ்வளவு தண்ணி திறந்து விடணும், ஒருவேளை உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அதிகமான அளவை கூட காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லலாம். ஆனா உச்சநீதிமன்றம் சொன்னதும் குறைவுதான். அப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த காவிரி மேற்பார்வை குழு சொன்னது 3000, அதுவும் குறைவுதான். ஒருவேளை இந்த குறைவான தண்ணீரையே இவங்க திறந்து விடாத போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கணும்னு சொல்லும் போது மட்டும் இந்த மாதிரியான அவங்க பிரச்சனைகளை செய்ய முடியாதா? இப்ப செய்து கொண்டிருக்கிற செயல் பாஜக, காங்கிரஸ், கர்நாடக கட்சிகள் அனைத்தும், அந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம், முன்னாள் பிரதமர் தேவகவுடா எல்லோரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற செயல் என்னன்னா, கர்நாடகம் தனி நாடுங்க, நாங்க ஏதோ உங்கள்கிட்ட சில உதவிகள் கிடைக்கிறதா ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், உங்க சட்டங்களை நாங்க மதிக்க மாட்டோம். இதன் வெளிப்படையான செய்தி. அதுதான். அதை அவங்க வெளிப்படையாவே சொல்லிடலாம். நாங்க வந்து இந்தியாவுக்குள்ள நாங்க இல்ல, எங்க நாடு தனி, எங்க நாடு காவிரியில நாங்க விட மாட்டோம், நீ வேணா ஹெல்சிங்கிக்கு போ, உலக நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்லுங்க. அப்ப அந்த விதிகளின்படியாக தண்ணி கிடைக்கட்டும்.
இப்போ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு வழிதான், அரசமைப்பு சட்டத்தின் படிதானே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது, தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. 262 இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் படி தான் அமைக்கப்பட்டுச்சு, இந்திய சட்டங்களின்படி அமைக்கப்பட்டது. சட்டத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு எதையுமே கேட்கல. நமக்கு உண்மையிலேயே பாரம்பரியமாக வந்த தண்ணீருடைய அளவு அது இது இதற்குள்ளெல்லாம் போவே இல்லை. நம்ம ட்ரிபியூனலுடைய இந்த அவார்டு போதுமானலாம் நம்ம பேசிக்கவே இல்லை. அது தனி, அது ஏற்கனவே இருக்குது, ரெவ்யூ பெட்டிஷன் இருக்குது, நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம் தண்ணி பத்தாதுன்னு. அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு பண்ணியிருக்காங்க. அது முடிவெடுக்கிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற முடிவு நடைமுறைப்படுத்தப்படணும். அந்த கோணத்தில் பார்க்கும்போது இந்த அளவை செயல்படுத்துவதற்கு அவங்க ஒத்துக்கொள்ளலைங்கும் போது என்ன செய்யணும்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 355வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸாக இருந்தாலும் வெளியிலிருந்து வருகிற ஆபத்துகளாக இருந்தாலும் மாநிலங்களை காக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. 1. நம்பர் 2, கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனிங் சாத்தியமா இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனிங் நடப்பதை தி சென்டர் should, the union should ensure that a state is run as per the constitution. அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு நடத்தப்படுகிறது என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கிறது. இதை வந்து மத்திய அரசு செய்வாங்கன்னு எடுக்க முடியும். நேற்று மாலை நேரத்தில் அவங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் இல்ல நீங்க தண்ணீர் திறந்து விடாதது தவறு, இல்ல நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது தவறுன்னு எந்த ஒரு விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இதை மத்திய அரசு எப்படி பார்க்குதுன்னு எடுத்துக்கிறது இல்ல. இது மத்திய அரசு நிச்சயமாக தலையிடும் எனக்கு தோணலை. ஏன்னா ஏற்கனவே நேற்று இந்த கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா பாஜகவுடைய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்களும் வந்து இதுல பேசியிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால், இந்த தண்ணீர் என்ற அடிப்படையில் வந்து குடிநீரே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து விட்டன. இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துவிட்டது. அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மட்டும் மதிக்கலன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? மத்திய அரசும் சேர்ந்தே மதிக்கலன்னா இப்ப என்ன ஆகும்? இப்ப மத்திய அரசின் மேல் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகும். இப்ப நீங்கள் வந்து இதை இப்ப சார் சொல்ற மாதிரி நீங்க வந்து அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியை நிச்சயமாக மத்திய அரசு எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப 27ஆம் தேதி திருப்பியும் ரெவ்யூ வரும்போது அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வந்து நீங்க இப்போ SM கிருஷ்ணா கேஸ்ல அப்படிதான் ஆச்சு. நாங்க வந்து அன்னைக்கு நாங்க தண்ணி வந்து திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க மன்னிப்பு கேட்டு பின்னாடி தண்ணி திறந்து விட்டாரு. இப்போ உடனடியாக நாளைக்கு 27ஆம் தேதி வரக்கூடிய அன்னைக்கு ஹியரிங் போது திருப்பியும் வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அன்றைக்கு அவர்கள் வந்து சமாதானமாக போவதற்கான வாய்ப்புண்டு, அல்லது நாங்கள் தவறு செய்து விட்டோம், நான் தண்ணீர் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புண்டு. இது ஒரு பகுதி. மத்திய அரசு நேரடியாக காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேல் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நிச்சயமாக கர்நாடகத்தில் எடுக்காது. அது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு கோலம் ஒன்று இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை நீதிமன்றத்திடம் விட்டுவிட்டு அவர்கள் நேரடியாக ஈடுபடாமல் தான் இருப்பார்கள். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையே தவறு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. லயோலா கல்லூரியுடைய நிலைப்பாடு, புதிய கல்வி குறித்த ஒரு நிலைப்பாடு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமா கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற விஷயம் வேலைவாய்ப்பு அப்படின்னு வருகிற போது அது பள்ளி கல்வியிலேயே இந்த டிராஃப்ட்ல இருக்கு. ஆனா உயர்கல்வி முடித்த பிறகு தானே வேலைவாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கிறார்? இல்லை, இது இவருடைய பார்வை. அடிப்படையில் ஒரு செய்தி என்னன்னா, இது வந்து ஒரு முன்மொழிவு மட்டும்தான். இது வந்து இன்னும் வந்து முழு வடிவம் பெறவில்லை. ஒன்று, இந்த முன்மொழிவு மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பார்வைகள், எல்லா விதமான கருத்துகள் எல்லாமே வந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக பெறப்பட்டு வந்திருக்கிறது. இது நடக்கிறது ஒரு அடிப்படை. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ நீங்கள் லயோலா கல்லூரி தெரிவிப்பது என்னவென்றால், அவர்களை எம்ப்ளாயபிலிட்டிக்கு தான் ட்ரெயின் பண்ணுறாங்களே தவிர அது வந்து பின்னால் வர வேண்டியது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களில் ஒன்று, நாம இந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பள்ளி கல்வியிலேருந்து நம்ம இத்தனை ஆண்டுகளாக தொடங்கவே இல்லை. படிப்படியாக நாம் அதை வந்து நம்ம எம்ப்ளாயபிலிட்டியை மெல்ல 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 நம்ம 20-21 வயசு வரைக்கும் தள்ளி வச்சிருக்கோம். அவருடைய எம்ப்ளாயபிலிட்டி அன்றைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தயார் நிலையில் இல்லை என்ற செய்தி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படித்துவிட்டு வரக்கூடிய மாணவர்களில் வெறும் 20%, 15% மாணவர்கள் தான் எம்ப்ளாயபிளாக இருக்கிறார்கள் என்று ஐடி நிறுவனங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எம்ப்ளாயபிலிட்டி அவர்களை ஒரு பணிக்கு தயார்படுத்தக்கூடிய மனநிலையையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வதற்கு பள்ளிக்கல்வியிலிருந்தே அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க அம்சம். அதை வந்து குறை சொல்வது என்பதில் எந்த விதமான பொருளும் இல்லை. பள்ளிக்கல்வியிலிருந்து மாணவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார் செய்யணும் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? கல்வியினுடைய நோக்கங்கள் பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். அறிவியல், அறவியல் இரண்டும் இணைந்த ஒன்றாக கல்வி இருக்கணும். அறிவியல் கண்ணோட்டம் வேணும், சமூக உணர்வு, மனிதநேயம் இதெல்லாம் வளர்க்கப்படணும். கல்வி ஒரு முழு மனிதனை உருவாக்கணும். இதை விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்கேஜியிலேருந்து நாங்கள் எம்ப்ளாயபிளாக குழந்தைகளை மாற்றிக்கிறோம்,
ஏன்னா நம்ம நாட்டில் குழந்தை உழைப்பு என்பது அவ்வளோ சர்வசாதாரணம். தையல் கடையில் காஜா எடுக்கிறதுக்கு அப்பயே கற்றுக் கொடுத்துருவோம். குலக்கல்வி திட்டம் அதுதானே. பாதி நேரம் நீ அப்பந்தொழிலை பண்ணிக்க, அதுதான் எம்ப்ளாயபிலிட்டி. இங்கே நமக்கு அப்படி இல்லை. கல்வி கற்றவர் என்பதற்கான அளவுகோல் என்ன? ஒரு காலத்தில் படித்தவர் ஓட்டுங்கும் போது கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும், தற்கூரி இல்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று இருந்தால் போதும். இப்போ அப்படி இல்லை. யார் ஒருவரையும் எந்த ஒரு நிறுவனமாவது நான் 10வது படித்திருக்கிறேன் என்று வேலை கேட்டு பாருங்கள், கொடுக்குமான்னு பார்ப்போம். எந்தவித மூளை உழைப்புமே இல்லாத வேலைக்கு கூட சொல்கிறேன். இன்றைக்கி படிப்புன்னாலே அதனுடைய அளவுகோல் பட்டம் படிச்சிருப்பது தான். +2 கூட படிப்பு இல்லை, அது ஒரு இன்டர்மீடியட் தான், இடைநிலை தான். இப்போ இந்த நாட்டில் எத்தனை பேர் பட்டப்படிப்பு வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறாங்க? 13 விழுக்காடு தான் போய் சேர்றாங்க. அமெரிக்காவில் 83 விழுக்காடு, கனடாவில் 100 விழுக்காடு. படிப்புனாலே பட்டப்படிப்பு தான். அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது பள்ளிக்கல்வி என்பது, ஒரு தொடக்க கல்வி என்பது மனிதனை ஒரு முழு மனிதனாக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும். அதுக்கான பண்பியல் அறிவியல் அடித்தளத்தை ஒரு மனிதனிடம் உருவாக்குவதாக இருக்கணும். பள்ளிக்கல்வி என்பது அவனை உயர்கல்விக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு அடிப்படை மட்டும்தான். இப்போ இங்கே என்ன முக்கியமான சிக்கலாக இருக்குதுன்னா, அவர் சொல்கிற இந்த அடித்தளம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால், இந்திய அரசு ஏற்கனவே ஒரு கல்விக் கொள்கையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு வந்தால் இதுவரை ஒரு பழைய கல்விக் கொள்கைன்னு ஒரு பிரமாதமான ஒரு கொள்கை இருக்கிற மாதிரியும் அதை தான் இதுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு இல்லை. பழைய கல்விக் கொள்கையினுடைய தொடர்ச்சி இது. பழைய கல்விக் கொள்கை எங்கே கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கு? கல்வியை உலகமயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் எதுக்கு வருது? எல்கேஜிலேருந்து வருது. ஒரு ஆரம்ப படிப்பு, ஒரு எழுத்து படிக்கிறது, ஆனாவண்ணா படிக்கிற கட்டத்திலிருந்து பன்னாட்டு கல்வி முறை வருது. உங்களுக்கு கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, கல்லூரிகளை விற்க போகிறாங்க, ஆசிரியர்களை விற்க போகிறாங்க. நேரடியாக எல்லாத்துலேயும் பல்கலைக்கழகங்கள் இங்கே நடத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு. அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது அந்த உலகமயத்தின் ஒரு பகுதியான இந்திய மயம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்படும். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, நம்மளால் நீட்டை ஒத்துக்க முடியாது, நாடு தழுவிய முறையிலான தகுதி நுழைவு தேர்வை ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு என்ன அடிப்படை? இது எல்லாமே ஒரு தேசிய இனத்தினுடைய அல்லது நீங்கள் கான்ஸ்டிடியூஷனலாக மாநிலத்தினுடைய பண்பாட்டு சூழல், அதனுடைய கல்வி சூழல் என்பது தனியாக இருக்கணும். அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கல்வி மாநில அதிகாரமாக தான் வைக்கப்பட்டது. அக்சசபிலிட்டியையும் அஃபோர்டபிலிட்டியும் நீங்க எல்லாருக்கும் பரவலாக்காம எக்ஸலன்ஸ்னு மட்டும் தொடர்ந்து பேசுறதுனால எப்படி இதெல்லாம் நீங்க சாத்தியப்படுத்த முடியும்? இல்லை, அடிப்படையில் இன்னொரு செய்தி பாருங்க. இப்ப அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவது மாணவர்களுடைய இப்போது இருக்கக்கூடிய அதே முறைப்படி, அல்லது நீங்க அதனுடைய அடிப்படை நோக்கமான அவர்களை மேற்படிப்புக்கும் அவருடைய தகுதியுடையவர்களாக ஆக்குவதற்கு தேவையான இந்த ஆயத்தங்களை செய்வது என்ற கல்வி முறை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடிப்படையில் அங்கே விடப்பட்டது, அங்கே மிஸ் ஆன ஒரு பகுதி என்னன்னா, அவர்களுக்கு ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். ஒன்று. இரண்டு, இப்போ நீங்க சொல்ற இந்த அக்சசபிலிட்டியும் அஃபோர்டபிலிட்டியும் என்ன அப்படிங்கிறதும், இந்த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அம்சம். இப்போ நீங்க மாணவர்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை நாம் இங்கே உருவாக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்களுடைய ஒரு அக்சசிபிலிட்டி போய் சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இது ரெண்டுத்திலும் கவனம் செலுத்தாமல் நீங்கள் எக்ஸலன்ஸ் மட்டும் நீங்க கவனம் செலுத்துகிறீர்களே என்றால், இப்ப சிக்கல் என்னன்னா, நீங்க எப்படிப்பட்ட மாணவர்களை கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் அப்பா அம்மாக்கள் படிக்கவில்லை என்றாலும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. எப்படியேனும் கஷ்டப்பட்டு போய் தனியார் பள்ளிகளிலோ அரசு பள்ளிகளோ சேர்த்து விடுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி 2 பகுதிகளாக, உண்மையில் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி, அவருடைய முழு மனிதனாக ஆக்குவது என்ற அம்சங்களோடு கூடவே அவர்களுக்கு ஸ்கில் பேஸ்ட் டெவலப்மெண்ட்டும் அவசியம் என்ற ஒரு நோக்கில் இருந்தால் இதை நம்ம பார்க்கணும். அப்போ நீங்க இதை ஸ்கில் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகும்போது இன்றைக்கு நீங்க சுய தொழில்கள் வளருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர்களை சொந்த காலில் நிற்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி தருகிறோம். அவர்களை அந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு தொழில் முனைவோர், அதுதான் பிரச்சனை. நீங்க பேசிக் வேல்யூஸை கத்துக் கொடுக்காம முழுக்க சந்தைக்கு தயார்படுத்துற மாதிரி இந்த மாணவர்கள் ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கணும்ங்கிறதா. ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கணும். இன்னைக்கு ஒண்ணுதான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொன்னு நடக்கலைங்கிறது தான் இதுல சிக்கல். தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. இந்தியாவில் கலாச்சார பிரச்சனைகளால் மந்த நிலையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அமெரிக்க சிந்தனையாளர் அமைப்பு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கலாச்சார பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க எதெல்லாம் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது. மங்கள வழக்கு இது. எதுக்குன்னா,
சாதி சமுதாயம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லணும். இப்போ இந்த அரசாங்கம் வந்துடுச்சுது, மாட்டு இறைச்சிக்கு எதிராக பண்ணுறாங்க, பசு பாதுகாப்புங்கிறாங்க, மதவாத விஷயங்களை கலப்புறாங்க, இதில் சிபிஎஸ்சியில் சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது நீண்ட காலமாக இருக்கிற சமூக அமைப்பிலேருந்தே எழக்கூடியது. ஒரு சிலர் இதில் தீவிரமாக போகிறாங்க, இன்னும் சிலர் அவ்வளவு தீவிரம் இல்லாமல் இருக்காங்க. உங்களுக்கு சோனியா காந்திக்கு எதுக்காக வந்து ராமலீலை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வருது? ஒரு செக்குலர் பார்ட்டி, அவங்க ஒன்றும் இது இல்லை, அந்த மாதிரி நம்பிக்கை உடையவங்க, அவங்க ராமலீலை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ராவணனை எரித்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனால் இந்த சமூக சூழலில் இந்த சமூக அமைப்பை ஒட்டிய ஒரு பண்பாட்டை எல்லா அனைத்து இந்திய கட்சிகளும் கடைப்பிடிக்கிறாங்க. கூட குறைச்சி இருக்குது வித்தியாசம், அவ்வளோதான். இதில் பாஜக கொஞ்சம் தீவிரமாக இருக்காங்க. வளர்ச்சிக்கு தடை என்பது, ஒரு வளர்ச்சிக்கு எது உண்மையில் தடைன்னா மக்களிடம் வாங்கும் திறன் இருக்கணும், தொழில் வளர்ச்சி ஏற்படுவதுன்னா. 2, அனைவருக்குமான கல்வி இருப்பதன் மூலமாக தொழில்துறையில் பணியாற்றுவதற்கான நல்ல ஊழியர்களை உருவாக்கணும், ஒரு லேபர் ஃபோர்ஸ் உருவாக்கப்படணும். 3, இங்கே பரவலான தேவையான பொருள் உற்பத்தி அனைத்தும் நடைபெறணும். இது இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி என்பதற்கு அர்த்தம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு குச்சி மேலே ஒரு பெரிய பனங்காய் தலையை வச்ச மாதிரி தான் நம்முடைய வளர்ச்சி முறை என்பது. மென்மேலும் வறுமை பெருகி கொண்டிருக்கிறது, ஒரு சிறுபான்மை ஒரு செழுமை வளர்ந்து கொண்டிருக்கிறது, புதிய பணக்காரர்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. உலகமயம் என்பதை பற்றி சொல்லுவாங்க. இது ஏழை நாடுகளை மேலும் ஏழையாக்குகிறது, பணக்கார நாடுகளை மேலும் பணக்காரர்களாக்குகிறதுன்னு. அதேபோல் மக்கள் மத்தியில் ஏழைகளை மேலும் ஏழைகளாக ஓட்டாண்டிகளாக தள்ளுவதும், இவங்களை வசதி படைத்தவர்கள் மேலும் மேலும் வசதி படைத்தவர்களை பெருக்கி கொண்டு போவதுமாக இருக்கிற ஒரு பொருளாதார அமைப்பில் என்ன வளர்ச்சி எதிர்பார்க்க முடியும்? அனைவரும் அனைத்து கல்வியும் பெறுவதற்கு தடையாக இருப்பது. கல்வி சிக்கலில் முதல் கேள்வியே இதுதான். 2000 ஆண்டுகளாக அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டம் போட்டு மறுத்த ஒரு சமுதாயம் இது. இப்போ சட்டம் போட்டு மறுக்க முடியாத போது வேறு வழிகளில் இதை மறுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சார். இதை வெளிப்படையாக சொல்லணும். அவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய அப்பப்போது வருகிற அறிவிப்புகள், இந்த சாத்வீக்கள் அப்பப்போ ஏதாவது சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் இவர் சொல்கிறார். ஆனால் அதை தாண்டி இந்த பிரச்சனை இருக்கிறது. நம்ம சமூக அமைப்பே இதுக்கு தடையாக இருக்கிறது. ஒரு நீதியை அடிப்படையாக கொண்ட, மானிட சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதினு சொன்னார் பாருங்க அம்பேத்கர் முகப்புரையில், அந்த அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகமாக இது இல்லைங்கிறதால தான் அவர் சொன்னார். அவர் அது இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னார். அது இல்லைங்கிறது தான் இது காட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த கருத்துகள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துகள் அல்ல. அடிப்படையில் இது வந்து அமெரிக்க சிந்தனைகள், அமெரிக்காவினுடைய நலன்கள், அவர்களுடைய ஒரு மேலை கலாச்சார ஒரு வணிக ரீதியான ஒரு பார்வையிலேருந்து சொல்லப்பட்ட கருத்துகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க, ரயில்வே, சாலை, வான்வழி போக்குவரத்து மற்றும் துறைமுக உள்கட்டமைப்புகளை சீரமைத்து மறுநிர்மாணம் செய்வது, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகளை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்வது, சிக்கல் நிறைந்த நிர்வாக நெறிமுறைகளை எளிதாக்குவது. இது என்ன அர்த்தம் இதுக்கு? அப்போ லேண்ட் பேங்க், ரயில்வே கிட்ட இருக்க லேண்ட் பேங்க் எல்லாம் நீங்க வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் அவர்களுடைய ஒரு அடிப்படை நோக்கம் என்பது, இந்த அரசு வந்து இன்னும் வந்து மிக 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 ஒரு திறந்த மனப்பான்மையோடு அத்தனையும் வந்து வணிகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என்ற நோக்கம், அந்த நோக்கத்தை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. தங்களுக்கான வணிக வாய்ப்புகளை இன்னும் பெருக்கி தரவில்லை. பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இன்னும் அரசு ரீதியான தடைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அம்சத்திலிருந்து தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இது ஒன்றும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் வந்து ஒரு பெரிய தங்களுடைய கருத்தை தெரிவித்ததாக நான் நினைக்கவே இல்லை. இது அவர்களுடைய மிக குறுகிய, அவர்களுடைய வளர்ச்சி பாங்குக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட அறிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேனே என்று, இதில் நீங்க இந்த மாதிரியான ஒரு கலாச்சார பிரச்சனைன்னு ஒரு விஷயத்தை கூட சேர்த்துட்டோம்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய வேற ஒரு கலர் வேற கிடைக்குது. இந்த கலரை வந்து நீங்க நீக்கிடுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை நோக்கத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இவர்களுடைய நோக்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மேலை நாடுகளுடைய வணிக வாய்ப்புகளை பெருக்குவதற்கான இடத்தை இந்திய அரசாங்கம் தரவில்லை, போதுமான அளவில் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதைத்தான் இந்த அறிக்கை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறது. ஏற்கனவே பிஜேபி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவங்க ப்ரோ கார்பரேட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இன்னும் அவங்க இல்ல அப்படின்னு அமெரிக்கா வருத்தப்படுகிறது. அதுக்கு கலாச்சாரங்கிற வார்த்தையை துணைக்கு அழைச்சிக்குது அப்படின்னு பார்க்கிறேன். இதுல 2 கோணம் இருக்கு. இது நேரடியாக அமெரிக்காவினுடைய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸினுடைய கருத்து என்றோ அமெரிக்க அரசின் கருத்துன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஹட்சன் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு தற்சார்பான ஒரு ஆய்வு நிறுவனம்.
அதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம யாருமே உள்ளுக்குள்ளே நுழைந்தெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஐடியாஸை அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். இப்போ அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்க வேண்டாம், இங்கே இருக்கிற ஒருத்தர் டாடா இன்ஸ்டியூட் சொல்கிறதுன்னு வச்சுக்குவோம், அந்த அடிப்படையில் கூட ஆராய்ச்சி பண்ணுவோம். அவங்க இதுக்காக சொன்னாங்க, டாடா வளர்றதுக்காக சொன்னாங்கன்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய இல்லை, நோக்கம் வேறா இருக்கும்ல. நீங்கள் நாட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு எதிர்ப்பும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பும் அதனுடைய நோக்கமும் நிச்சயமாக வேறு வேறு தளத்தில் தானே இருக்க முடியும். இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்போ எத்தனையோ இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி இப்போ அமெரிக்காவில் ஒரு அரசு நிறுவனம் உலக அளவில் அவங்களுடைய இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு குடியியல் சமூகம் நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு அது. இப்போ அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து நோம் சோம்ஸ்கி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது ஒபாமாவோட கருத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அமெரிக்க ஃபோர்டு நிறுவனத்தினுடைய கருத்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுபோல் இது இருக்கலாம், எனக்கு உறுதியாக தெரியாது, நான் தெரியாத பற்றி நம்ம பேச முடியாது. நான் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பினேன். எனக்கு இந்த ஹசன் இன்ஸ்டியூட் ஏன்னா அதுக்கு ஒரு இந்திய பிரிவு இருக்குது, இந்திய பிரிவில் தலைவி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற எல்லா கருத்துக்களையும் நான் சரின்னுலாம் சொல்ல. இப்போ இன்னொரு பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி பில்லை வரவேற்கிறாங்க. ஏன்னா குளோபலைசேஷன் ஒரு பகுதி இந்தியனைசேஷனுடைய ஒரு முயற்சி தான் ஜிஎஸ்டி என்பது. அது உண்மையில் இப்போ தமிழக அரசு எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஆதரித்தாங்க. உங்களுக்கு இவங்களும் நம்ம எதிர்ப்புனால ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல, பேருக்கு எதிர்த்து வச்சாங்க. இது உண்மையில் மாநில உரிமைகளுக்கு மறுக்கக்கூடியது, ஒரு இந்திய சந்தையை ஒரு சங்கிலியாக ஒன்றா இணைக்கக்கூடியது, இணைச்சு கொண்டு போய் உலக சந்தையோடு கட்டி போடக்கூடியது. அந்த முயற்சி தான் இது. இந்த ஒன் நேஷனுங்கிற கான்செப்ட் கலாச்சாரத்தில் மட்டும் வரல, பொருளாதாரத்தில் வருது, கல்வியில் வருது. ஒவ்வொரு துறையிலையுமே இல்லாத தேசத்தை இருப்பதா ஒன் நேஷன் காட்டுவதே ஒரு இப்போ அதை இவங்க ஆதரிக்கிறாங்க. எப்படி பொருளாதாரத்துக்கு தடையா இருக்குன்னு எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எதுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இந்த சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பொருளாதார தடை கலாச்சாரத்தையும் உங்க பொருளாதார தேக்க நிலையும் எப்படி சம்பந்தப்படுறாங்க? அவங்க கலாச்சாரம் என்று சொல்வதுங்க உண்மையில அது நான் முதலே சொன்ன மாதிரி அது ஒரு இஃபமிசம், மங்கள வழக்கு அல்லது இடக்கரடக்கலா சொல்றாங்க. நல்ல பாம்புன்னு சொல்றோம் இல்லையா, கருணாகத்தை, அந்த மாதிரி சொல்றாங்க. உண்மையில் அவங்க எதை அப்படி புரிந்து கொண்டிருப்பாங்க, எதை அடிப்படையாக வைத்திருக்காங்கன்னா அவங்களே இன்னும் கொஞ்சம் உள்ளூர போய் ஆய்ந்து பார்த்தார்கள் என்றால், மனிதனும் பிறப்பால் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு தான் பொருளியல் வளர்ச்சிக்கு இங்கே பெரிய தடையே. உங்களுக்கு உண்மையான திறமை மலர்வதற்கு தடையாக இருப்பதே அது. அதை போக்க தான் நம்ம இடஒதுக்கீட்டெல்லாம் வலியுறுத்துகிறோம். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சிந்தனை, சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு அரசு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இவர் இருக்கிறாரு, மைக்ரோசாஃப்டினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏன் மைக்ரோசாஃப்டில் பிளாக்ஸுக்கும் விமனுக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு அவர் சொல்கிறார். அதுதான் சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடமிருந்தும் திறமையை வளர்ப்பதற்கான வழி அதுதான். இப்போ திறமையுள்ள மனிதர்கள் வளர்வதற்கு தடையாக இருப்பதே இந்த சாதிய கட்டமைப்பு தான். அதை நியாயப்படுத்துகிற ஒரு கலாச்சாரத்தை அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு. அது வெறும் அதனுடைய சிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, வெளியில் வரக்கூடிய அதனுடைய அறிவிப்புகள், பேச்சுக்கள் மட்டும் இல்லை. உண்மையில் அது கட்டி காக்கிற சமூக அமைப்பு என்பது வளர்ச்சிக்கு தடை. அவங்களுக்கு வளர்ச்சி ஏன் வேணும்னா ஐயா சொன்ன மாதிரி இருக்கலாம். இந்த வளர்ச்சி அடைந்தால்தான் இந்த சந்தையில் நம்ம கொண்டாந்து முதலீடு பண்ணலாம், நம்முடைய மூலதன ஏற்றுமதிக்கு வசதியாக இருக்கும் என்பது இருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் தடை என்று சொல்வதனுடைய விமர்சனம் என்பதை நம்ம பரிசீலிக்கணும். இந்த விமர்சனங்கள் உள்நாட்டில் இருந்தே ஏற்கனவே வந்திருக்கு. ஒபாமாவே சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை இல்லைன்னு ஏற்கனவே ஒபாமாவே சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், தனி மனித சுதந்திரத்தை பாதிக்காத ஒரு வெளிப்படையான சமூகமாக இந்தியா மாறணும். அப்போ தனி மனித சுதந்திரம் இந்தியாவில் பாதிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த கடந்த 2 ஆண்டுகளில் கலாச்சார பிரச்சனைகளும் காவிமயமாக்கலும் மிகப்பெரிய சீர்திருத்தங்களுக்கு பதிலாக சிறிய அளவிலான மாற்றங்களை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் அப்படியே தேக்க நிலையில இருக்கு. இதுக்கு நீங்கள் கலாச்சார மாற்றமும் காவிமயமாக்கலும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களுடைய ஒரு பார்வை. நான் என்ன சொல்றேன், இந்த கலாச்சாரம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பார்வை அமெரிக்காவிடமிருந்து மட்டும் வரல, இங்கே இருந்தே தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது. இப்போ தியாக கூட அதை தானே வலியுறுத்தி சொல்றாரு. கரெக்ட். நீங்க சொல்லக்கூடிய இந்த 2 பார்வைகளும், இந்த 2 காரணிகளையும் நாம் கண்டிப்பாக சொல்லாத ஒரு சிந்தனையை அமெரிக்கா வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து. சரி, ரைட். நான் என்ன சொல்றேன், கரெக்ட். ஆனா நீங்க அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன, அந்த கேள்வி
நம்ம கேட்போமா? அந்த கேள்விக்கு தான் முக்கியமான இடம் இருக்கு. இப்ப நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மிகப்பெரிய வளர்ச்சி என்பதை இந்திய தன்மையோடு நம்ம புரிந்து கொள்வோம். இப்ப அந்த இந்தியால இப்ப நம்ம வந்து இதே அரசாங்கம், இதுக்கு முந்தின அரசாங்கம் எல்லாம் தொடர்ச்சியாக வளர்ச்சியை பற்றி பேசியது. குறிப்பாக இப்ப பாஜக அரசாங்கம் வந்த பிற்பாடு அதை வந்து வளர்ச்சியை பற்றி மீண்டும் மீண்டும் பேசியது. அப்போ இந்த வளர்ச்சி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பல நிலைகளில் அவர்கள் நினைத்த வேகத்திலேயே செயல்படுத்த முடியவில்லை என்று வரும்போது, இங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒன்று இருக்கு, இங்க இருக்க ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணமா இதே ஜிஎஸ்டி மசோதாவை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சியினுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அவர்களால் நிறைவேற்ற முடியும். அப்போ இதே மாதிரியான சூழ்நிலைகள் பல்வேறு அதே போல் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் கொண்டு வரும்போது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இந்தியாவில் ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்கு. என்ன ரியாலிட்டி இருக்கு? இங்க எந்த விதமான முன்னேற்றங்களையும் அனைத்து தரப்பினரையும் ஒப்புதலோடு தான் கொண்டு வர முடியுமே அன்றி எதிர்க்கட்சியோடு சேர்த்து இல்லை என்றால் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை கொண்டு வர முடியாது. அப்போ இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், அந்த முன்னேற்றங்களை கொண்டு வருவது அல்லது அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது இந்த மாதிரியான ஒரு காவி மயத்தினால் தான் தடைபடுகிறது என்பது ஒரு நொண்டிச்சாக்கு. உண்மையில் அவருடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் என்பது அவருக்கு குளோபலைசேஷனுக்கு திறந்து விடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே அன்றி அதற்கு குளோபலைசேஷனுக்கான தடையாக இருப்பது, அவருடைய எண்ணங்களுக்கு தடையாக இங்கே இருப்பது என்பது ஆரோக்கியமான விஷயமாக இருக்குது. அதை நான் காவி என்று நான் எடுத்து சொல்ல ஆரோக்கியம் என்று சொல்லவில்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த விதமான மதவாதத்தை நான் வந்து ஆரோக்கியம் என்று சொல்லவில்லை. இங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வளமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளோடும் இதர கட்சிகளோடும் அவர்கள் உட்கார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அனைத்து தரப்பினரையும் ஒப்புதல் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய இயல்பான ஒரு வளர்ச்சியை அத்தனை பேரும் அக்கறையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற புரிதலிலிருந்து உடனடியாக நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் நிறைவேற்றி விட முடியாது. உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினர், அனைத்து மக்கள், அனைத்து அரசியல் கட்சிகள் இவர்களுடைய ஒப்புதலோடு தான் பெரிய திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்போ இது ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியாக தான் நீங்க இன்க்ளூசிவ் growth தான் வேணும் நம்ம சொல்றோம். அதை தான் நீங்க வந்து சாத்தியப்படுத்தணும். அமெரிக்கா நினைக்கிற அளவுக்கு அதனுடைய வேகத்தோடைய அளவுக்கு அவங்க நிறுவனங்கள் இங்க வரணும்னு ஒருவேளை அவங்க வந்து நினைச்சிருக்கலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் காலதாமதத்தெல்லாம் மையப்படுத்தி அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? விமர்சனங்கள் வருகிற இடம், புறப்புற இடம் அமெரிக்காங்கிறத மட்டுமே வைத்துக்கொண்டு ஆய்வு செஞ்சோம்னா நம்ம அதை பற்றி ஒரு அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ண முடியாது, ஒரு புறஞ்சார்ந்த அணுகுமுறை முடியாது. இப்போ மோடி ஒன்றும் வளர்ச்சிக்கு தடையல்ல, அவருடைய புரிதலோடு அவர் வளர்ச்சி என்எஸ்ஜியில் சேரணும்னு பாடுபடுறார். நியூக்ளியர் சப்ளையர் குரூப்புக்காக நாடாக போய் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். இத்தாலிய மீனவர்கள், இத்தாலிய மாலுமிகள் தொடர்பான அணுகுமுறையை கூட என்எஸ்ஜிக்கு இத்தாலியோட ஆதரவு கிடைக்குமாங்கிற அடிப்படையில் அணுகிறாருன்னு செய்தி வருது உங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை என்பது வளர்ச்சிக்குரிய அடித்தளம் என்பது ஒரு நீதி சார்ந்த சமூகமாக இருக்கணும் என்ற பார்வைக்கு பதிலாக இப்ப நம்ம அனைவரையும் கலந்து கொண்டு பேசுறது செய்யறதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை. இப்ப காங்கிரஸ் ஒன்றும் தடையால. இப்ப காங்கிரஸ் கொண்டு வந்த அணு ஒப்பந்தத்தை எதிர்த்து வாக்களித்தாங்க இதே பாஜக ஒரு சிலுக்கு பணம் கொடுத்த கூட நோட்டா கொண்டு வந்து கொண்டாங்கல்ல. இப்ப அணு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்களே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே. இல்லை, ரீட்டைல் ட்ரேடில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தடையாக எதிர்த்தெல்லாம் பேசுனாங்கல்ல. அரசியல் பண்ணுவதற்காக கொஞ்சம் பேசுகிறாங்க, பேரம் பேசுகிறாங்களே தவிர இறுதியாக பார்த்தால் பாஜக காங்கிரஸ்னு ரெண்டு வெவ்வேறு பொருளாதார கொள்கைகள் இல்லை. இந்த பாஜக காங்கிரஸுங்கிறத வச்சுக்கிட்டு தேசமே ஒன்றுபட்டு அந்த கொள்கையை ஆதரிக்கலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்க யார் தேர்தலின் போது நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ரீட்டைல் ட்ரேடில் நாங்கள் வால்மார்ட்டை கொண்டாந்து விடுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க கிடையாது. ஜனநாயகம் என்பது மக்களுடைய கருத்து, மக்கள் நலன் சார்ந்ததுன்னு சொன்னால் இதன் மீது மக்களுடைய கருத்தை அவங்க மதிக்கணும். ஆனால் அது இல்லை, தேர்தல் நேரத்தில் சொல்லிக்குவாங்களே தவிர பிறகு அவர்கள் நடத்துகிற ஆட்சி என்பது இந்த பன்னாட்டு பெருங்குழுமங்களுக்கும் இந்திய பெருங்குழுமங்களுக்கும் அந்த கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மூன்றாவது அணின்னு சொன்னாலும் கூட சரி. இந்திய அரசியலில் ஒரு அணி தான் இருக்குது, இன்னும் ரெண்டாவது அணியே வரல. அப்புறம் எங்கே இந்த மூணாவது அணி வர்றது? இது பூராவுமே இந்த உலகமயத்துக்கும் வல்லாதிக்கத்துக்கும் ஆதரவான ஒரு கொள்கை நிலை தான். எனவே அந்த விமர்சனம் என்பது தனி. ஆனால் இந்த அடித்தளம், சமூக அடித்தளம் மாற்றப்படணும். அது மாற்றப்படாமல் நிற்கிறது. மாற்றப்படாமல் பாதுகாப்பதற்கு இந்த பண்பாடுங்கிற பேரில் அவங்க சில முயற்சிகளை பண்ணுறாங்க, அதை நியாயப்படுத்துகிறாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்குது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு சாதுக்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல்வாதிகள்னால் எப்படி மறைச்சி பேசணும்னு தெரியும். இந்த சாதுக்கள் சொன்னாங்க அடுத்து இடிக்கப்பட வேண்டியது இடஒதுக்கீடு தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் மசூதியை இடிச்சிட்டோம், த நெக்ஸ்ட் டிமாலிஷன் வில் பி அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன் சொன்னாங்க. தெளிவான பார்வை. அதான் விபி சிங் சொன்னார், மண்டலை எதிர்க்க கமண்டலத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்னு சொன்னார் உங்களுக்கு.
இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சிறுபான்மையினருடைய நிலை சம்பந்தமாக ராஜேந்தர் சச்சார் அறிக்கை கொடுத்தார். அதை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய பொதுத்துறையை கலைத்து இடஒதுக்கீடு இல்லாத தனியார் துறை கொண்டு போறாங்க. இப்போ ரயில்வே கொண்டு போய் எதுக்காக சேர்க்கிறாங்க? பொது இதில் கொண்டு போய் ரயில்வே ஒரு தனித்துறையாக பொதுத்துறையினுடைய ஒரு கம்பீரமான சின்னமாக நிற்கக்கூடிய துறை. உங்களுக்கு LIC ஏற்கனவே ஒரு பகுதி தனியார் பயன்படுத்திட்டாங்க. இப்போ இதையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள விடுறதுக்கு தான் இந்த ஏற்பாடு பூரா நடக்குது. உங்களுக்கு இந்த வளர்ச்சி கொள்கை உருப்படாது, சமூகத்தில் அடித்தளத்திலிருந்து வரணும் வளர்ச்சி கொள்கை என்று சொல்றோம். நிச்சயமா இன்னும் விரிவா விவாதிக்கணும், நேரம் இல்லாதனால நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.